ஒவ்வொரு நாள் வீடியோ எடுத்து போடும்போதும் நமக்கு எந்த லைக்ஸும் விழ மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் நேற்று நான் சோர்ந்து உட்காரும்போது என்னோடய வீடியோ ஒன்று 3 கமெண்ட்ஸ், நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதே போல் 40 லைக்ஸ் விழுந்திருக்கு, 26 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோவுக்கும் அவங்களோட டைமை ஒதுக்கி கமெண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா அது ரொம்ப ஒரு நல்ல மனசு தான் காரணம். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. 2 பேபிஸை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து வர்றதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை தான். பட் அதை நம்ம கடந்து தான் வந்தாகணும், வேறு வழி கிடையாது. இது நான் சொல்கிறது யாருக்குன்னா, ஹெல்ப்பே இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஹெல்ப் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் நமக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நம்மளே தான் முழு மூச்சாக எல்லாத்தையுமே பார்த்தாகணும். வீட்டு வேலை, பசங்களை பார்த்துக்கிறது, சமைக்கிறது, ஒவ்வொரு வேலையும் நம்ம தான் பார்த்தாகணும். அப்படி தான் என்னோடய லைஃப் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்னென்னா, வீட்டில் என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. இன்றைக்கி என்னோடய பையனுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்ருந்தது வீட்லேயே செஞ்சுருந்த பன்னீர் இருந்தது. பன்னீரில் ஃப்ரைட் ரைஸும் அதே போல் பன்னீர் ஃப்ரையும் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ரொம்ப ஒன்றும் எதுவும் போடாமல் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு பன்னீரையும் போட்டு லைட்டாக தோசைக்கல்லில் போட்டு நெய் ஊற்றி திருப்பி போட்டு கொடுத்துட்டோம்னா அது நல்ல ஒரு ஹெல்த்தியானதாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் இதுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு கேரட், பீன்ஸு, அதோட கொஞ்சமாக பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் தாளிக்கிறதுக்கு நான் நெய் தான் ஊற்றியிருந்தேன். இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா அது ஊற்றிக்கலாம், பிடிக்காது அப்படின்னா ஆயில் ஊற்றி கூட செஞ்சுக்கலாம். என்கிட்ட பட்டர் இல்லை, நெய் தான் இருந்தது. அதனால் நெய் ஊற்றி கொஞ்சமாக கார்லிக்கு, அதோட கேரட், பீன்ஸு, பன்னீர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வடித்து வச்சுருந்த சாதத்தையும் அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக உப்பும் பெப்பரும் போட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாக்க டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது குட்டி பசங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஏன்னா இது நல்ல ஒரு மைல்டு டேஸ்ட்டாக இருக்கும். காரம் இருக்காது, நல்ல மைல்டாக இருக்கிறதுனால பசங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அதே போல் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சமாக பைனாப்பிள் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிள் கட் பண்ணி தான் கொடுத்துட்ருந்தேன். ஓகே, பாய்.